கன்னி ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 எப்படி இருக்க போகுது? உங்க கேள்விக்கான பதில் இது. 2026 உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வாழ்க்கை துணை உறவுகள் வகையில உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இப்போ பாத்தீங்கன்னா அந்த உறவுகளாலும் சொல்லுவாரு, என் தம்பி ஒருத்தா இருக்கான், வேலைக்கே போக மாட்டேங்கிறான், என்ன வேலைக்கு ட்ரை பண்ண, நல்லா படிச்சிருக்கான், நல்ல அறிவு, கேம்பஸ் இன்டர்வியூ ட்ரை பண்ணோம், நாங்க வெளியில வேலை கம்பெனிக்கு ட்ரை பண்ணோம், எங்களுக்கு வேலை கிடைக்கும். 4ஆம் வீட்டதிபதி உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக தாயார் ஸ்தானம் வலுவா இருக்கு, கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் வலுவா இருக்கு. அதன் மூலமாக ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போறது இந்த வருஷம் அப்படிங்கிறது. இதில் இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷமும் இருக்கு, பராபவ வருஷமும் இருக்கு. இது ரெண்டும் உங்களுக்கு நற்பலன்கள். தமிழ் வருடத்தையும் சொல்ல போறேன், ஆனா இது 2026 எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல மாற்றங்களை எல்லாருக்குமே 12 ராசிக்காரர்களுக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ அதனால இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, கஷ்டமா இருக்குமோ, கெடுதல் வருமோ அப்படின்னா பயப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருந்தா இந்த வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரம் அப்படிங்கிறது முக்கியம். அதனால்தான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் கிரக நிலவரத்தை சொல்லிட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஆரம்பத்துல மாத்திருக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபராசியில உச்ச பலத்தோடு இருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. கேது பகவான் சிம்ம ராசியிலும் தனுசு ராசியில 4 கிரக சேர்க்கை, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை தனுசு ராசியில குருவின் பார்வையில, சனியின் பார்வையில. சனி எங்க இருக்காருன்னா மீன ராசியில. அதே சமயம் கும்ப ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இதுதான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பாத்தீங்கன்னா ஜனவரி மாச கடைசியிலேருந்து செவ்வாய் பயிற்சி இருக்கு, புதன் பயிற்சி இருக்கு. ஜனவரி மாசத்திலேயே மாச ஆரம்பத்திலே 15 தேதி வாக்குல தை மாத பிறப்புல மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆவாரு. இது மாசாந்திர பயிற்சி நிறைய இருக்கு. ஆனா வருடாந்திர பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஏற்படக்கூடிய குருவும் ராகு கேதுவும் இந்த வருஷம் முக்கியமான பயிற்சியை தரப்போறாங்க. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி பல மாற்றங்கள், வளர்ச்சிக்கான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதமான மாற்றம். மேஷ ராசிக்கு தொழில் வளர்ச்சி, சுக அனுபவங்கள், இடமாற்றம், ரிஷப ராசிக்கு வெற்றிகள், இப்படி மிதுன ராசிக்கு வருமான அதிகரிப்பு, குடும்ப சந்தோஷம், கடக ராசிக்கு புதிய நபர்களின் அறிமுகம், திருமண விஷயம், இப்படி நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்துட்டே வராரு. குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு பலன், ஜூன் மாசத்துக்கு மேல ஒரு பலன் கொடுக்க போறாரு. அதே சமயம் சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. இந்த மீன ராசியில முதல் 5 மாதங்கள் குரு பார்வையில இருப்பாரு, குரு பார்வை இல்லாம இருப்பாரு. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து குருவின் உச்ச குருவின் பார்வை அந்த மீன ராசிக்கு கிடைக்கிறதுனால சனியுடைய கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போறது பிற்பகுதி. அதே சமயம் வருஷ கடைசியில டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போறது. ராகு கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால சில சுக அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் சில ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகமே ஒரு புதிரா தரக்கூடிய வகையில இந்த வருஷம் ஒரு புதிய மாற்றத்தை தரும். இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி அந்த அளவுக்கு ஒரு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. இது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறது 2026 பலன் நம்ம சொல்றது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள பலன்கள். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம் தான் 2026 தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 2025 சனி பயிற்சி முடிஞ்செடுத்து இந்த பயிற்சியானது சனி பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த 2026
திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 2025லயே முடிஞ்சிடுது. ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம்தான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வரப்போறாரு. இந்த 2026 உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போறது அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். வாருங்கள் ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 எப்படி இருக்க போறது? உங்க கேள்விக்கான பதில் இது. 2026ல உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வரார். பதவி உங்களை தேடி வரும். உங்களுக்கு பதவி வருவது மட்டும் இல்ல, படிப்புல முன்னேற்றம் ஏற்படும். படிக்கிற குழந்தைகளால நிம்மதி, வியாபாரத்திலான நிம்மதி, உடன்பிறப்புகள், மூத்த சகோதரர்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க. இத்தனை நாளா உங்க அண்ணன் உங்க பக்கமே திரும்பி இருக்க மாட்டார். இப்ப திடீர்னு என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இதெல்லாம் பண்ணக்கூடாது, வா இங்க வா, இதை பண்ணு, என்னமோ ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி உங்களை பார்த்துப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில இருக்கு. 7ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வாழ்க்கை துணையின் தொழிலில் லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களால உங்க வாழ்க்கை துணை சந்தோஷப்படுவார். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்கள், இன்னும் சொல்ல போனா கடந்த ஒரு 1.5 வருஷமா நீங்க யாரை நம்பினீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டு இருக்கு. குடும்பத்துல உறவுகள் வகையில உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இப்போ பாத்தீங்கன்னா அந்த உறவுகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு வரப்போறாரு இந்த வருஷம். இது உங்களுக்கு மாற்றத்தை தரும், செல்வாக்கை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வேலை செய்யாம இருக்கீங்க, வேலைக்கே போக முடியல சார். எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் இருக்காங்க, சார் எனக்கு வேலையே கிடைக்கல சார், நான் என்ன சார் பண்ணுவேன், படிச்சு 3 வருஷம் முடிச்சிட்டேன் சார், டிகிரி முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இப்பொழுது வேலை தேடி வரும், வீடு தேடி வரும். உங்க வீட்டுல யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்போ உங்க அண்ணன் சொல்லுவாரு, என் தம்பி ஒருத்தா இருக்கான், வேலைக்கே போக மாட்டேங்கிறான், என்ன வேலைக்கும் ட்ரை பண்ண, நல்லா படிச்சிருக்கான், நல்ல அறிவு, ஆனா வேலை கிடைக்கல. ஏன்னா கன்னிராசிக்காரங்க எப்படி தெரியுமா, வாயே திறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தங்களுக்கு வேலையாகணும்னா பேசுவாங்க, தங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட நபர்கள். அதனால உங்க அண்ணன்ட்ட நீங்க பேசவே மாட்டீங்க. உங்க கூட பிறந்த மூத்த சகோதரன்ட்ட நீங்க பேசிதானது அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியும். அவர் என்ன பண்றாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் உங்களை கூப்பிட்டு சொல்லுவார், டே இந்த மாதிரி இவர் என் ஃப்ரெண்டு, இவர்கிட்ட ரெசியூமை கொடு அப்படின்ட்டு. நீங்களும் வேண்டா வெறுப்பா கொடுப்பீங்க. உங்க மனசுல இருக்கிற கோபத்தை அப்படி வெளிப்படுத்துவீங்க. இந்தா வச்சுக்கோ, என்னமோ உங்களுக்கு அவர் நீங்க அவருக்கு ஏதோ சர்வீஸ் பண்ற மாதிரி. அதை பார்த்துட்டு உங்க ரெசியூமை பார்த்துட்டு, இவ்வளவு டேலண்ட் இருக்கே இவனுக்கு, வா நான் என் கம்பெனியில சேர்த்து விட்டுறாரு. ஸோ ஒரு நண்பர் மூலமாக, குறிப்பா மூத்த சகோதரர்களின் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள், நீங்க காலேஜ் படிக்கிறீங்க இல்லை ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா உங்க படிப்புல நீங்க ஒரு கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய படிப்புல மேன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க வேலைக்கு போகக்கூடிய டைம், நாங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ ட்ரை பண்ணோம், நாங்கள் வெளியில் கம்பெனிக்கு ட்ரை பண்ணோம், எங்களுக்கு வேலை கிடைக்கல. இப்போ வருது உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால யாரையும் நம்பக்கூடாது. நீங்க நம்பினீங்க, ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி, நம்பின கெட்ட, தொட்ட கெட்ட அப்படிங்கிற மாதிரி, நம்பின கெட்ட. அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2026 இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கு. பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, வியாபார வளர்ச்சி, வியாபார செழிப்புத்தன்மை ஏற்படுறது, வியாபார வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புகள் வர்றது. அதே சமயம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சொத்து கைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். இத்தனால அண்ணன் தம்பி ஒத்துமையே இல்லாம இருந்தாங்க, இப்போ இப்படி இருப்பாங்க 2 பேரும். அந்த அளவுக்கு பாசமழை பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். யார் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தினாங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளிடம் மாற்றத்தை உணர்வீர்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா, சில நபர்கள் உங்களை வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. வேணாம்பா, உனக்கு எனக்கு சகவாசமே வேணாம், நீ என்னமோ பண்ணிக்கோ, உனக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைச்சேன், அவன் கெடுதல் தான் பண்ணியிருப்பான்,
ஆனா இத்தனை நாளா அவன் கெடுதல் பண்ணினது கூட உங்களுக்கு ஒரு புதிய அனுபவ பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அந்த நபர் உங்களை விட்டு போறதுனால நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய தாயார் ஸ்தானம் வலுவா இருக்கு. 4ஆம் வீட்டதிபதி உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக தாயார் ஸ்தானம் வலுவா இருக்கு. கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம் வலுவா இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய தாயாருடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சந்தோஷ அனுபவங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஆவணி மாதத்துல திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி ஏகப்பட்ட நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்லலை. மாசாந்திர பரிகாரங்கள், ஆங்கில மாத பரிகாரங்கள், ஆங்கில மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதுல பரிகாரம் சொல்றோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வளர்ச்சியும் ஏற்படும். இதுவரைக்கும் உங்க ராசிக்கு உண்டான பலாபலன்கள் 2026 எப்படி இருக்குங்கிற அந்த நியூ இயர் ராசி பலன்களை நம்ம பார்த்தோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த பலன்கள் எப்படி ஒத்து போகும், ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை வைத்து, எனக்கு உங்க ஜாதகம் தேவையில்லை, உங்களுடைய பிறந்த விவரங்களை வைத்து ஜாதகம் கணித்து அதற்கான பலன்கள். ஏன் இதை வேண்டான்னு சொல்றேன்னா, உங்களுடைய ஜாதகத்தை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்பாங்க. நான் ஃபாலோ பண்றது திருக்கணிதம். அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இதுல இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதனால திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்க ஜாதகத்தை கணித்து அதற்குண்டான பலன்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்டாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் எழுச்சியையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.